மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். நம்பிக்கையோடு கூட இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இந்த புதிதான கிருபையில் இந்த மாதத்தின் துவக்கத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நீங்கள் தூங்கும்படி வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால் நீங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த 10வது மாதம், அக்டோபர் மாதம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தாவே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய நெருக்கடியிலும், குழப்பத்திலும், பிரச்சனைகளிலும், போராட்டங்களிலும் நம் யாரை முன்னிறுத்துகிறோம் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இல்லை, நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், ஒரு தீர்மானம் இருக்கிற நிலைமையில் இருக்கிறோன்னா நம்ம யாரை முன்னிறுத்துகிறோம், யாரை தேடுறோம்? உடனே நமக்கு நினைவுக்கு வர்றது யாருன்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் வருகிறாரா அல்லது நம்மை உருவாக்கின ஆண்டவர் வருகிறாரா என்பதை சிந்திக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறீர்கள். இந்த அதிகாலை நேரத்திலே குளிர்ந்தாலும் இல்லை, இரவெல்லாம் தூக்கம் இல்லை, கொசுக்கடியாக இருந்தாலும், இந்த விடியற் காலத்தில் நல்ல தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் அதிகாலத்தில் நான் கர்த்தரை தேடுவேன் வந்திருக்கிறீங்க பாருங்க, உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் ஐயா. உங்கள் வேலையில் கைவிட மாட்டார், உங்கள் படிப்பில் கைவிட மாட்டார், நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எந்த சத்துருகளுக்கு முன்பதாக உங்களுடைய தலைகுனிவை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தாமல், அவர்கள் மத்தியில் உங்களை கைவிடாமல் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. தாவீது அதை நன்றாக உணர்ந்ததுனால தான் சொல்கிறாரு, அவரை தேடினதுனால சொல்கிறாரு, அவர் கைவிடப்படுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை முன்னிறுத்துகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்கிறார்களோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால போதும், இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் நம்ம தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. பூமியும் அது நிறைவும் நம்மை உருவாக்கின கர்த்தருடையது. உங்களுக்கு எல்லாமே அவர் கொடுப்பார். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும், உங்கள் என்றைக்குமே உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாம். உங்களுக்கு எந்த நேரத்துக்கு எதெல்லாம் கொடுக்கணும், எந்த நேரத்துக்கு எதெல்லாம் வரணுன்றது நல்லா தெரியும் அவருக்கு. நீங்கள் இப்போ ஆசீர்வாதத்துக்காக போராடாதீங்க. ஆசீர்வாதத்துக்காக நம்ம சபைக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. ஆசீர்வாதன்றது என்னைக்கு என் பிள்ளைன்றது உன் மேலே முத்திரை போட்டார், அன்றைக்கி உனக்கு ஆசீர்வாதம் தொடங்கிச்சு. அல்லேலூயா. தானியேலுக்கு அதுதான் சொல்கிறார், நீ ஜெபிக்கும் பொழுதே நீ எனக்கு பிரியமானவனாக இருக்கிறபடியால் நீ ஜெபிக்கும் பொழுதே கட்டளை பிறந்தது, நீ ஜெபிக்கும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. நீ எனக்கு பிரியமானவன், நீ ஜெபிக்கும் பொழுதே, நீ எப்போ ஸ்டார்ட் பண்ணையோ அப்போவே நீ எனக்கு பிரியமானவளாக இருக்கிறபடியால் கட்டளை வெளிப்பட்டது. அப்போவே ஆசீர்வாதத்தை கர்த்தர் துவங்கிட்டாருங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்காக என்றைக்குமே ஜெபமே பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ண என்ன தெரியுமா, 4 பேருக்கு என்ன ஆசீர்வாதமாக வைங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் என்றைக்குமே கடைசியாக உங்களுக்கு சித்தமாக இருந்தால் என்ன 4 பேருக்கு ஆசீர்வாதமாக வைங்க, ஜெபம் பண்ணுறங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்ட பிறகு கடைசியாக சொல்லுங்கள். அது ரொம்ப ஆண்டவர் ரொம்ப மகிமையாக, என் பிள்ளை பாரு எவ்வளோ தாழ்மையாக, எனக்கு நம்மளுக்கு தெரியணுங்க. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பதை விட அவருக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவருக்கு தெரியல எந்த நேரத்துக்கு என்ன உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், எந்த இடத்துல என்னை கர்த்தர் நிறுத்தணுன்றது அவருக்கு நல்லா தெரியும்.
அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். எவ்வளோ நெருக்கடி வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை ஆமான்கள் என்னை சூழ்ந்தாலும், எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் குழி தோண்டினாலும், கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாய் என்னை கைவிடாமல் நிறுத்துவார். அல்லேலூயா. அவங்க வெட்கப்பட்டு போகும்படி தான் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு அடுத்து ஒரு சொல்கிறார் பாருங்க, உமது நாமத்தை அறிந்தவர்கள். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தரை தேடினா அவர் கைவிடுறதில்ல. உமது நாமத்தை, அவரை நல்லா நான் அறிஞ்சிருக்கனால அவரை மட்டும்தான் நம்பியிருப்பேன், வேற யாரையும் நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், நாசியில் சுவாசம் உள்ள எந்த மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தருடைய பேரில் பற்றுதலாக இருப்பதுனால ஐயா, மனுஷன் நம்பதை பார்க்கிலும் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் ஆண்டவரை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. வாசிப்போம் என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அல்லேலூயா. கைவிட மாட்டேன்னா கைவிட மாட்டேன். அதுதான் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு. நான் சொன்னது தான். நான் மனுஷன் கிடையாது சொல்லிட்டு செய்யாமல் போகிறதுக்கு. வாக்கு கொடுப்பாங்க, வாக்கு தவறிடுவாங்க, என் சூழ்நிலை மாறிடுச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நான் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற நம்முடைய தெய்வம் வல்லமை உள்ளவர். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களாய் அவரை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. கழுத்தை நெருக்கிற மாதிரி பிரச்சனை வந்தால் கூட நம்பி சந்தோஷமாக சிரிக்கணும். என்ன பெரிய பிரச்சனை, நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இந்த பிரச்சனையை விட பெரியவர் அவர். எவ்வளோ பெரிய கடல் அலைகள் என்னுடைய படவின் மேல் மோதினாலும் என்னை நடத்துகிற கர்த்தர் என் படவில் இருக்கிறார். அல்லேலூயா. சிங்க கெபியில போட்டாலும், எரிய அக்கினி சூளையில போட்டாலும் கர்த்தரின் நடுவில் இருக்கிறார். அதனால நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன். அவரை நம்பி இருக்கிறவங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவரை நம்பி இருக்கிறீங்களா? 9 மாதம் நான் நம்பினேன் ஐயா, இந்த 10வது மாதமும் சொல்கிறாரு, இந்த 10ஆம் மாதம் நம்பு, 12வது மாதமும் நம்பு, ஆயுள் முழுதும் நம்பிக்கிட்டே இரு, உனக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அவருக்கு ஆசை என்ன தெரியுமா? உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும், உங்கள் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும், உங்கள் முகத்தில் எப்போதும் சிரிப்பு என் பிள்ளைங்க என் சமூகத்துக்கு மகிழ்ச்சியாக வரணும். அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துட்டாவே, நீங்கள் ஆண்டவர் மீது ஒரு நம்பிக்கை வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு இருக்கிற எந்த கவலையும், எந்த பிரச்சனையும், எந்த பலவீனமும் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா நீங்கள் அவரை நம்பி இருக்கிறீங்கள, அவர் உங்களை விட்டுற மாட்டார். உலகத்தில் இருக்கிறவங்க மாறிடலாம், வாக்கு மாறலாம், சொல்லு மாறலாம், செயல் மாறலாம். இல்லை கொஞ்சம் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உழைத்து முன்னேறின பிறகு அவங்க வந்த நிலைமை என்ன பண்ணுவாங்க, மறந்துட்டு எப்போதுமே அவங்க ஒரு அம்பானி வீட்டில் பிறந்தவர்களை போலவே நடந்து கொள்வார்கள். இல்லை, அப்படி இல்லை. எல்லா நிலைமைகளிலும் என் தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் இந்த உலகம் நம்மளை நினைக்கல, உறவுகள் நம்ம நினைக்கல, ஆண்டவர் தான் நம்ம நினைத்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு, அவர் மனம் மாற பொய் சொல்ல மாட்டார், அவர் சொல்கிறபடி தான் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு 3 நாமங்கள், கர்த்தருடைய நாமம் சொன்னால் ஆண்டவருடைய பெயர், ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு. கர்த்தரை பல நாமங்கள், அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அந்தந்த பெயருக்கேற்றபடி கர்த்தர் கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த வார்த்தைகள் அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த 10வது மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற நீங்கள், அவருடைய நாமம் இந்த மாதம், இந்த 10வது மாதம் இல்லை, அக்டோபர் மாதம் அவர் உங்களுக்கு எந்த பெயரிலே செயல்பட போகிறார் என்பதை மாத்திரம், நீங்கள் எந்த நாமத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். அவருடைய நாமம் எபனேசர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் இம்மட்டும் உங்களை நடத்தின ஆண்டவர், இந்த 9 மாதங்கள் உங்களை நடத்தின ஆண்டவர் இந்த 10வது மாதம் உங்களை நடத்துவார். அவருடைய நாமம் எபனேசர். ஹல்லேலூயா. எபனேசர் என்பதற்கு என்ன அர்த்தங்க? இம்மட்டும் உதவி செய்கிற தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நமக்கு உதவி செய்வேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க. இன்றைக்கு உதவிகள் என்பது ஒரு விளம்பரமாகிவிட்டது. ஒரு 10 பேக்கெட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அதை ஃபோட்டோ எடுத்து தங்களுடைய எல்லா பக்கங்களிலும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு உலகம். எந்த நன்மை செய்தாலும் அதை புகைப்படம் எடுத்து விளம்பரம் தேடுகிற மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உதவி செய்கிற எபனேசர். ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை என்னைக்காவது விளம்பரப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை உங்களுக்கு சின்ன உதவி கொடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டு நன்மை தேடுகிற பல மனிதர்கள் உண்டு. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கஷ்டத்திலெல்லாம் கர்த்தர் உதவி செய்கிறார். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தானையா, உதவி செய்பவரும் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அவர் உதவி செய்கிற எபனேசர். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் உதவி கேட்டு யாரோ கேட்குறாங்க, அவங்க பேரில் பல கடன்கள் இருக்கிறது, ஆனால் அவங்க கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. என் பேரில் எந்த கடனுமே இல்லை, ஆனால் நான் கேட்டால் மட்டும் எனக்கு ஏன் கிடைக்கவே மாட்டுது தெரியல. நிறைய பேர் யோசிக்கலாம் இல்லை? நிறைய பேர் நம்ம யோசிக்கிறது என்ன தெரியுமா? அவங்க பேரில் பல கடன்கள் இருக்கிறது, ஆனால் அவங்க கேட்ட உடனே என்ன பண்ணுறாங்க, இன்னும் 1 லட்ச ரூபாய் இன்னும் 2 லட்ச ரூபா கொடுக்குறது அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஆனால் என் பேரில் எந்த கடனுமே இல்லை, ஆனால் நான் போய் கேட்டால் எனக்கு கடன் கொடுக்க மாட்டுறாங்க. கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, தேவைப்படுகிற நேரத்தில் நாளைக்கு வான்னு சொல்லு, நாளைக்கு போகிறவங்களையும் மனசு மாறிடுது. இல்லைங்க இப்போ தாங்க வேறு ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும், நான் ராசி இல்லாதவனா, நான் ராசி இல்லாதவளா, எனக்கு போகிற இடத்துல மட்டும் ஏன் பிறக்க மாட்டுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் உதவி இல்லை, என்னுடைய உதவிக்கு இருக்கும் பொழுது நீ கடன்காரி ஆகக்கூடாது, நீ கடன்காரன் ஆகக்கூடாது. நான் உனக்கு உதவி செய்யணும். கர்த்தர் நினைக்கிறார், என் பிள்ளைக்கு நான் தான் உதவி செய்யணும். என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையும் போய் கரமேந்தக்கூடாது. என் பிள்ளைகள் கொடுக்கும் கரங்களாய் மாறுவது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் விரும்புகிறார். என் பிள்ளை கொடுக்கிறவளாக தான் நான் வச்சுருக்கிறேன்னு தவிர நம்மளுக்கு ஏன் கிடைக்கல இப்போ தெரியுதா? நம்ம நினைப்போம், அவமானப்பட்டுமே, நம்ம போய் கேட்டோன்னு நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம அழுதுருப்போம், துக்கப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துக்கப்படுறதுக்கு அழுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்க உதவி இல்லை, அவங்க உதவி பண்ணாத ப்ரோக்ராம் நின்று போச்சா என்ன? சூப்பராக நடந்துச்சு, கடன் இல்லாமல் நடந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா. கடல் இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு பாருங்க, அது அற்புதம், அதிசயம். அதுதான் அவர் தான் எபனேசர். உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமைகளில் எந்த உதவியாக இருந்தாலும் அவர் சொல்கிறார்ல, சொல்லுவாங்க. சின்ன வயசில் ஆண்டவரிடத்தை பேசுகிறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் இருக்குதான். என்ன ஃபோன் நம்பரு மறந்துட்டிங்களா? எரேமியா 33:3 அவர் சொல்கிறாரு பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்கள் உத்தரவு கொடுப்பேன், உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வேன். உதவி தேவைன்னும் பொழுது பாருங்க, வாகனங்கள் பின்னாடி எழுதியிருப்பாங்க, அவசர உதவிக்கு 108, அவசர உதவிக்கு 108 ஃபோன் பண்ணால் 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் சீக்கிரமாக வந்துடுவாங்க.
ஆனால் அது கூட காலதாமதம் ஆகலாம். டிராஃபிக்கில் அழைத்த உடனே பதில் கொடுக்கிறவர் நம்முடைய தெய்வம். அவர் தான் எபனேசர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழைத்த உடனே, உங்கள் நெருக்கத்திலும் கண்ணீரிலையும் நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ, கூப்பிட்ட உடனே உங்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பதில் பிறக்கும். ஏன்னா நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறபடியால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினால் அவர் சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில் என் நாமத்தை நீ அறிந்து கொள். என்னுடைய நாமமா எபனேசர். உங்களுக்கு தெரியுமா இந்த நாமம், இந்த பெயர், ஆண்டவர் பெயர் எபனேசர். எபனேசர் என்பதற்கு இம்மட்டும் எனக்கு உதவின ஆண்டவர் இனிமேலும் எனக்கு உதவி செய்வார். மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்திய அவர் சொல்றார், இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தது போல இனிமேலும் செய்வார். அவருடைய உதவி என்பது இன்னைக்கு நாளைக்கு மாறுறது கிடையாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அவருடைய உதவி என்றது இன்னைக்கு இல்லை, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு உதவி செய்ய ஒரு தோழனாய், ஒரு சகோதரனாய், ஒரு உறவாய் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். பல நெருக்கடிகளான சூழ்நிலையில் நம்மளை நிர்கதியாய் விட்டு போகலாம். அதை நம்ம பாடல, நம்பினோர் நற்றாட்டில் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லை. இதுதான் கர்த்தர் நம்ப சொல்கிறார். இவங்க தான் அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள். அவர் நம்பியிருப்பார்கள் என்றது தெரியுமா? யார் என்னை கைவிட்டு போனாலும் பரவாயில்ல, யார் என்ன புரிஞ்சுக்கலாலும் பரவாயில்ல, நன்மைக்கு தானே பேசுகிறோம், உண்மை தானே பேசுகிறோம், நீதி தானே பேசுகிறோம். நீ நீதியை பேசினா, உண்மை பேசினா, நன்மை பேசினா உங்களை யாருக்குமே பிடிக்காது. உங்களை யாருக்குமே பிடிக்காதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். உங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது. அல்லேலூயா. மனுஷனுக்கு பிடிக்கிற மாதிரி நான் வாழ்ந்தேன்னா ஆண்டவருக்கு என்ன பிடிக்காது. ஆனால் ஆண்டவருக்கு பிடிக்கிற மாதிரி இந்த உலகத்தை நான் வாழ ஆரம்பிச்சிட்டுனா நிறைய மனிதர்கள் நமக்கு பிடிக்காது. இவன் வெளிப்படையாக இருக்கிற எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு சொல்லி போடுறான். இது எல்லாத்தையும் சொல்லிடுதே. ஏன் தெரியுமா? அவங்களால நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையாது, எந்த மனுஷனும் நமக்கு எந்த லாபமும் கிடையாது. நமக்கு நல்லா தெரியும். நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன். அவர் எபனேசர். உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த உதவியும் வரப்போகிறது கிடையாது. இல்லை, சில பேர் உதவி வரவும் ஆதாயம் வர்றதுனால தான் சில பேர் கூட நல்ல பழக்கத்தை வச்சுருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குதுன்னு தெரியுமா? உதவி கிடைக்கிற வரைக்கும், உதவி கிடைச்ச உடனே ஃபோன் சுவிட்ச் ஆஃப், உதவி கிடைச்ச உடனே வீடு காலி பண்ண போயிடுறது. இதுதான் மனுஷனுடைய குணாதிசயம். என்ன தெரியுமா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவங்கக்கிட்ட கிடைக்கிற வரைக்கும், சார் உங்களை மாதிரி யார் சார், பிரதர் அருமையாக இருக்கிறீங்க பிரதர், நீங்கள் தான் நல்ல பிரதர், நல்ல பிரதர், அவர் நல்ல சிஸ்டர், நீங்கள் நல்ல சிஸ்டர். எப்போ எது வரைக்கும்? உதவி கிடைக்கிற வரைக்கும். உதவி கிடைச்ச பிறகு அவன் கடுக்கிறான், இப்படி பேசக்கூடிய உலகம். ஆனால் ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் எபனேசர். அவருடைய உதவிகள் நின்று போகிறது கிடையாது. காலத்துக்கும் உனக்கு யாருக்கு சொல்லுவாங்க சில பேர், உங்களுக்கு காலத்துக்கு யார் வச்சு கொட்டுன்னு இருப்பாங்கன்னுவாங்க. காலத்துக்கு எனக்கு உதவி செய்வார் எபனேசர். அல்லேலூயா. இந்த உலகம் எனக்கு காலத்துக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் எபனேசர் நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய நாமம் எபனேசர். நான் அறிந்திருக்கிறேன், நான் நம்பி இருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும். அவர் சொல்கிறார் பாருங்க, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவர் நல்லா அறிஞ்சுக்கிட்டுன்னா, எங்கள் அப்பா பேர் தெரியுமா? எங்கள் அப்பா பேர் சொல்கிறதே ஒரு தைரியம் இருக்கணும். சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பேர் யார் பிள்ளைன்னு கேட்டால் அவன் தைரியமாக சொல்லுவான். ஏன்னா அவர் நிறைய வெல்த்தியாக இருக்கிறாரு பாருங்க, தைரியமாக சொல்லுவான். எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள், யார் பையன் தெரியுமா? நான் என்கிட்டயே இவ்வளோ பேசினுக்கிறேன். எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் பேசுவாங்க பார்த்துக்கிறேன். சில பசங்கள்லாம் தம்ம துண்டு தான் இருக்கும், வாண்டுங்க மாதிரி சொல்லுவோம். எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அம்மா யாரா அப்படின்னு கேட்டோம், ஐயோ அவங்க பையனா. உலகத்தில் இருக்கிறவங்க அவருடைய நாமத்தை அவங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா என்ன வேணா பண்ணுவார் தெரியுமா? நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா என்ன வேணா பண்ணுவார் எபனேசர். எனக்கு பயங்கரமான உதவிகள்லாம் அவர் தான் செய்ய முடியுங்க. சின்ன உதவி தான் அந்த உலகம் செய்யும். பெரிய உதவியெல்லாம் நம்மளால் பெரிய ப்ராஜெக்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருப்போம் பாருங்கள். அதை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்காது, நம்மக்கிட்ட ஒன்றுமே இருக்காது. ஆனால் பெரிய விஷயத்த எதை வச்சு ஜெயிப்போம் தெரியுமா? நம்ம விசுவாசத்தை மட்டும்தான் வச்சுருப்போமே. அப்போ ஜெபம் பண்ணும், ஆண்டவரே விசுவாசத்தை மாத்திரம் முதலீடாக வைத்து நாங்கள் துவங்குகிறோம். எபனேசர் இருக்கிற தைரியத்தில் தான் அவர் நாமத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நல்லா தெரியும் எனக்கு அவர் செய்வாருன்ட்டு. அதனால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா தோணும், பாரு ஒன்றுமே இல்லாமல் தொடங்கிச்சு பாரு, எல்லாத்தையும் 10 பைசா கையில் கிடையாது, இன்னும் ஆட்டம் ஆடுனுக்குது பாரு, அப்படி தான் ஆடுவோம் நாங்கள். ஏன்னா எங்கள் அப்பா எபனேசர் எனக்கு உதவி செய்வான்றதுக்காக போயிட்டு எங்கள் அப்பா எபனேசர் ஒரு 1,00,000 ரூபா வட்டிக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, எபனேசரில் எந்த நேசரும் வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டார். ஆண்டருடைய சித்தனை தெரியுங்களா? என் பிள்ளைகள் கடன் கொடுக்கிறவர்களா இருக்கணும், கடன் வாங்குறவர்களா அல்ல. நல்லா அறிந்து கொண்டவர்கள், அவர்களுக்கு தெரியும் எந்த உதவியும் ஆண்டருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது அது லேசானதாகவே இருக்காது. உங்களுக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு உதவியாக இருக்கும். மனுஷன் எளிமையாக செய்யக்கூடிய உதவி அல்ல, இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு பெரிய உதவி தான் எபனேசர் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே ஒரு நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். எபனேசராக உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்ய துவங்கினார் என்றால், இம்மட்டும் உங்களுக்கு உதவின ஆண்டவர் இந்த 10வது மாதத்திலும் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது ஒரு நாமத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நான் அறிந்து கொண்ட ஒரு நாமம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவருடைய நாமம் சர்வ வல்லமை உள்ளவர், எல்ஸ்டடாய். அல்லேலூயா. எல்ஸ்டடாய் என்பதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர் யார்? ஆண்டவர் தான். எல்லாவற்றையும் பெயர் சொல்லி அழைத்து எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின தெய்வம், சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை நம்ம வணங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சாதாரணமானவர்களை உங்களை எண்ணி விடாதீங்க. ஒருவேளை நீங்கள் தாழ்மையான ஒரு இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எங்கள் வீட்டில் மிதிவண்டி கூட இல்லையே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உங்களுடைய வீடு, உங்கள் இருப்பிடம், உங்களுடைய வாகன வசதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளை. உங்ககிட்ட இருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? மனிதர்களும் உங்களை பார்த்து நடுங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு பிசாசுகள் நடுங்கும். அல்லேலூயா. நம்ம சாதாரண வீட்டில் இருக்கலாம், சாதாரண ட்ரெஸ்ஸு போடலாம், அயன் பாக்ஸ் கூட எங்கள் வீட்டில் இல்லை சார் அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமை, நீங்கள் நடந்து போகும்பொழுது சத்துரு தலைதெறிக்க ஓடுவான், கட்டுகள் முறியும், அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். ஏன் தெரியுமா? சர்வ வல்லமுள்ள தேவன் எல்ஸ்டடாயின் பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறபடியால் அவனுக்கு நல்லா தெரியும் ஆண்டோடைய பிள்ளைங்க இங்கே வந்துட்டாங்க, நம்ம இனி இங்கே இருந்தால் நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால் அவன் என்ன பண்ணுவான்? இந்த உலகத்தில் உங்களை பார்த்து யாருன்னா பயப்படணும்னு நினச்சிங்கன்னா 2 விதமான பயம் இருக்குது. ஒன்று, சர்வ வல்லமையுடைய பிள்ளைகள் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? நம்மளை பார்த்து பிசாசு பயப்படுறதுனால நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. இன்னொன்று, பயங்கரமாக மேக்கப் போட்டுன்னு போனால் அவங்கள பார்த்துட்டு பயந்துன்னு ஓடிடுவாங்க. இது வந்து சர்வ வல்லமுள்ள பிள்ளைகள் கிடையாது. இவங்களே போட்டுக்கின்னு என்ன பண்ணுறது, அலர்னு ஓடுற அளவுக்கு, யாரா இது அப்படின்ற மாதிரி போடுற அளவுக்கு போட்டுருவாங்க சில பேர்லாம். நம்மளுக்கே பயமாக இருக்கும், இது சிஸ்டர் தானா? ஏன்னா பிரதருங்க யாரும் மேக்கப் போகிறதில்ல, அவங்க யாரும் எதுவும் பூசின்னு போகிறதில்ல. நம்மளுக்கு சிஸ்டங்களை பார்த்து தான் பயம். அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எங்கே செலவாயிடுமோ, இது வேறு புதுசாக போகுது, எங்கெங்கே பியூட்டி பார்லருக்கெலாம் போகுது, முடியை சுற்றின்னு வருது, ஐப்ரோ பண்ணு வருது, புது விஷயங்களா இவனுங்க என்னத்துக்கு தான் கடை திறக்கிறாங்களே தெரியலையேன்ற அளவுக்கு ஐயம்மாருங்க வருத்த போடுவாங்க. எதுக்கு பாருங்கள்? பயந்துன்னு ஓடுறதுக்கு. வீட்டில் ஏறவங்க பயந்து ஓடுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளைகள்ன்றது என்ன தெரியுங்களா? நான் ஒரு இறையியல் கல்லூரியில் படிக்கிற சூழ்நிலையில் எனக்கு ரொம்பலாம் இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது, ரொம்பலாம் இங்கிலீஷில் எழுத தெரியாது. ஆனால் ஒன்று என்கிட்ட இருந்தது பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? சாப்பிடுவேன், மேலே போவேன், ஜெபம் பண்ணுவேன். என்னத்துக்கு ஜெபம் பண்ண எனக்கு எதுவுமே புரிய மாட்டேது ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவேன், இப்படியே போவேன், சாப்பிடுவேன், ஜெபம் பண்ணுவேன், முட்டி போடுவேன், கிளாஸுக்கு போவேன், இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி போயிருக்கிறோம். ஒரு வார இறுதியில் ஊழியத்துக்கு போகும்போது அங்கே புது இடங்க,
போயிட்டு பார்த்தா ஒருத்தருக்கு பிசாசு பிடிச்சிட்டு இருக்குது. பாஸ்டர் என்ன பண்ணார், தம்பி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு அவரு போயிட்டார். எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தெரியும் நான் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பிள்ளை, எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவனை ஒரே ஒரு ஜபந்தான், அவனை கர்த்தர் என்ன பண்ணார், கீழே தள்ளிட்டார். அந்த ஸ்பிரிட் போயிடுச்சு, அந்த பிரதர் சுகமாயிட்டார், அற்புதமாக மாறிட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, என் கூட வந்த ஒரு பிரதர் என் கூட கோவர்க்கர் அனுப்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திங்கக்கிழமைனா ரிப்போர்ட் ஷேரிங் வாசிக்கணும், நாங்கள் என்ன ஊழியம் பண்ணன்றதை அங்கே வாசிக்கணும். அப்போ ரிப்போர்ட்டில் அவர் வாசித்தார், இந்த மாதிரி ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் பண்ண ஒரு மனுஷனை கூப்பிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி பிரதர் யாபேத் பென்னா ஜெபம் பண்ணார், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்து நிமித்தம் அந்த பிசாசின் கட்டிலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார் அப்படின்றது அன்றைக்கி ரிப்போர்ட்டில் வாசித்தார். இது எப்படி கிரியை செய்து பாருங்கள். ஒரு நாள் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, வகுப்பில் என்னிடத்தில் கேள்வி கேட்டார் அந்த வாதியார். எனக்கு சரியாக சொல்ல முடியல, ஆனால் நான் தமிழில் சொல்லிட்டேன். அவர் சொன்னார், உக்காருங்க பிரதர் அப்படின்னாரு. என்னோட முறையதெல்லாம் கொடுக்குறாங்க, உக்காருங்க பிரதர்னாரு. சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்னார், பிரதர் நம்ம சர்ச்சில் ஒருத்தருக்கு ஸ்பிரிட் அட்டாக் இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? எங்கள் வாதியார் கேட்டார். அல்லேலூயா. எங்க நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லம் உள்ள தேவன் உங்களுக்குள்ளாய் இருந்து நடப்பிக்கிற கிரியைகள் நிமித்தமாய், நீங்கள் அவரை அறிந்து கொண்டிருக்கிறது நிமித்தமாய் நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எல்ஸ்டடாயா இருந்து நமக்குள்ள கிரியை செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உலகத்தின் மனுஷர்கள் உங்களை குறித்து பயப்படணும் அப்படின்னா அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை இருந்தால் மட்டும்தான். வேற எந்த காரியத்தை வைத்து உங்களால் பயம்படுத்தவே முடியாது. நீங்கள் பயப்பட வைக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது தானாக ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம், அவ்வளோதான். அது இது வச்சு நான் அப்படியே எல்லாரையும் பிளாக்மெயில், ஏய் நான் ஓட்டுவேன் தெரியுமா, என் பேரே டெவில் டிரைவர். என்ன பேர்? பேய் ஓட்டுனரா என் பேர். நானா பேய் ஓட்டுனர்? சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லம், எல்ஸ்டடாய், அற்புதங்களை செய்கிற தெய்வம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிந்து கொள்ளணும், அவர் சர்வ வல்லம் உள்ளவர்னா எல்லாமே அவரால் தான் நடக்குதுன்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. எபனேசர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அவர் உதவி செய்வார். எல்ஸ்டடா என்பதை அறிந்து கொள்ளுங்க, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருந்து இல்லை, எத்தனை வயதில்? 99 வயது ஆனபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இது அவர் விரும்புகிறார். அவருக்கு முன்பதாய் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்? உத்தமனாய் நடந்து கொண்டால் தான் சர்வ வல்லம் உள்ள தேவன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அதுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. என் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், அவருக்கு முன்பதாய் நான் உத்தமனாய் நடந்து கொள்ளணும். மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, நடிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி தரல. மனுஷன் முன்னாடி நிறைய பேர் உத்தமனா இருக்கிறது போல காட்டிக்குவாங்க, அதெல்லாம் ஒரு நாளைக்கு சாயம் வெளுத்துரும், உத்தமம் போல காட்டிக்குவாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த திட்டுத்தனல் என்ன பண்ணோம், மாட்டிக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, எனக்கு முன்பதாய் நீ உத்தமனாய் நடந்து கொள்ளும் பொழுது நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கடவுளுக்கு முன்பதாய் உத்தமர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அவர் எல்ஸ்டடாய் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். கடைசியாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய நாமம் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இந்த 10வது மாதம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாக பேசுகிறார் பாருங்க. எபனேசர்ன்றதுக்கு இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்வார். எல்ஸ்டடான்றதுக்கு அவர் சர்வ வல்லம்ன்றது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க உத்தமமாய் நடக்கும் பொழுது. கடைசியாக சொல்கிறாரு யெகோவா ஈரே என்பதற்கு எல்லாம் அவர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார்ன்றதை நீங்கள் எப்போவுமே உங்கள் மனசில் என்ன பண்ணணும், நினைக்கணும். நம்ம தான் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது என்றைக்குமே. என்னால் தான், நான் தான் பண்ணின்னு இருக்கிறேன், நான் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன்.
நம்மளை இயக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை யார் நடத்துறது? நம்மளை யாருங்க நடத்துறது? கர்த்தர் நடத்துகிறார். நம்ம சொந்தக்காரர் நடத்துகிறாங்களா? நம்ம உறவுகள் நடத்துகிறாங்களா? எத்தனையோ பேர் போகிறாங்க, திரும்பி வரல. நீங்களாம் நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு வாரமாக ஒரே அமக்கலமாக இருக்குது. விஜய் பார்க்கறதுக்கு போயிட்டு 42 பேர் என்ன பண்ணிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் களமாக நடந்துட்டு இருக்குது. நீங்கள் கொடுத்தா எங்கெங்கே கூட்டத்துக்கு போகிறீங்க வரீங்க, நம்ம கொடுத்தா எங்கெங்கேயோ போகிறோம், எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம், போகிறோம் வரோம். உங்களை கர்த்தர் பாதுகாக்கிறல்ல. ஜெபம் பண்ணிங்களா? அந்த காரியத்துக்காக வீட்டில் ஜெபம் பண்ணிங்களா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட இழப்புகள் எங்கள் தேசத்தில் வரக்கூடாது, திரும்ப இப்படிப்பட்ட ஒரு காரியங்களுடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, எந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தாங்கன்னே ஒரு காரணமே இல்லாத ஒரு மரணங்கள், ஒரே அழுகையின் சத்தங்கள், ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட நம்மளை இந்நாள் வரைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நமக்கு இருக்கிற பாரத்தையும் கண்ணீரும் மற்ற இடத்துல சொல்லும் பொழுது அவங்க கண்ணில் தானாக தண்ணீர் வருமா? அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்குது? கஷ்டங்கள் இருக்கிறது. ஒரு நாள் அப்படி தான் ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்தது. என்ன போட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு வளர்க்குறவர் அந்த மாடை வச்சுட்டு இருந்தார். அந்த மாடை வச்சு தான் ஒரு பெரிய போட்டி நடக்குது. என்ன போட்டி நடக்குதுன்னா, சொல்கிறாரு, என் மாடை முதல்ல அது என்ன பண்ணோம்? அழ வைக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணோம்? சிரிக்க வைக்கணும். மூணாவது என்ன பண்ணோம்? ஓட வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி சொன்னார். 1000 பொற்காசுகள் தரேன்னு சொன்னாங்க. யாரோ வர்றாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்து அந்த மாட்டை ஒருத்தர் அழ வைக்கிறாரு, ஆனால் அவர்கள் சிரிக்க வைக்க முடியல, ஓட வைக்க முடியல. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு? சிரிக்க வைக்கிறாரு, ஆனால் ஓட வைக்க முடியல. இப்படி தான் நடக்குது. ஆனால் மூணுத்தையும் ஒருத்தர் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியலை. ஒருத்தர் வந்தார், அவர் வந்து என்ன பண்ணாராம், காதில் எது சொன்னார். சொன்ன உடனே மாடு சிரிச்சிச்சான். பாரு, எல்லோரும் தானே சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான். ரெண்டாவது வேற என்னமோ இந்த காதில் வந்து சொன்னாராம். சொன்ன உடனே மாடு அழுவுறதுக்கு ஆரம்பிச்சிச்சான். என்னடா இது ரெண்டுத்தையுமே இது செய்யுதே, ஓடிடுமோன்னு நினச்சாராம். திரும்ப இந்த பக்கம் காதில் வந்து சொன்ன உடனே மாடு ஓடிச்சான். 1000 பொற்காசு பெற்ற உடனே அவர்கிட்ட கேட்டாங்களா, என்ன ரகசியங்க, நீங்கள் என்னங்க சொன்னீங்க அப்படின்னு. இல்லைங்க, மாடுக்கிட்ட போயிட்டு என் வாழ்க்கையில் நான் பட்ட அவமானத்தை கஷ்டத்தை எல்லாம் சொன்னேன். அது என்ன பண்ணுச்சு? அழுதுச்சு, தாங்க முடியல. ரெண்டாவது, என் வாழ்க்கையில் எனக்கு நடந்த சின்ன சின்ன இன்சிடெண்ட் சொல்லும்போது அதுக்குள்ளே ஒரு சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் நான் யாருன்னு அதுக்கிட்ட சொன்னேன். அதை கேட்ட உடனே அதுக்கு சிரிப்பு தாங்க முடியலன்னு. அப்படி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு கேட்டால், நான் ஒரு பாஸ்டரு அப்படின்னு ஒன்று அதுக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் மூணாவது, ஏங்க ஓடிச்சுன்னு, என் கூட ஊழியத்துக்கு வரையான்னு கேட்டேன். பிச்சுன்னு ஓடிச்சு மாடு அப்படின்னு. பரவாயில்லைங்க, 1000 பொற்காசு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நம்ம சொல்லணும்னா அவ்வளோ சோகத்தை சொல்ல முடியும். நம்மளால் அழ வைக்கிறதுக்கும் நம்மக்கிட்ட விஷயங்கள் இருக்குது, சிரிக்க வைக்கிறதுக்கும் விஷயம் இருக்குது. என் கூட கோயிலுக்கு வேணால் ஓடிப்படும், எல்லாம் சதுரம். நம்ம சொல்கிறதில் நல்லா கேட்கும். உக்காந்துட்டு நம்ம சொல்கிறது கேட்டோம், ஐயோப்பா உனக்கு எப்படி ஆகிப்போச்சு, அழும், நல்லா அழும். நீங்கள் பேச 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 ஐயோ ஆண்டவரே பாவம். அதுக்கப்புறம் சில விஷயங்களை சொன்னால் சிரிப்பாங்க. சிரிச்சுட்ட என்னெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறாரு, இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர் தான். சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டு வச்சுக்கான், இந்த வாரம் இருந்துட்டு போயிடும், ஓடிடும். இன்றைக்கி எல்லா மாடுகளும் அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் தெரியுமா இவ்வளோத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு, இப்போ பாருங்க, இவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் இருக்குது. இந்த 9 மாதத்தில் எத்தனை அவமானம், எத்தனை கஷ்டம், எத்தனை நிந்தைகள். ஆனால் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள். ஏன் தெரியுமா? அவருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். எனக்கு என்ன கவலை இருக்குது, அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவர் மேலே வச்சுட்டு, ஐயா யெகோவா ஈரே இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார். எத்தனை பேர் அந்த நம்பிக்கையில் வந்திருக்கிறீங்க?
உங்களால் எதுவுமே பார்த்துக்க முடியாதுங்க. உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்கள் மேலே நீங்கள் தன்னம்பிக்கை உள்ள ஆட்களாக இருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தன்னம்பிக்கையோடு கூட விசுவாசமும் கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கை தான் உங்களை ஜெயத்துக்குள்ளாக வெற்றிக்குள்ளாக நடத்தும். யெகோவா ஈரே, அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்கிற நம்பிக்கையில் அவருடைய சமூகத்தில் காத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை, பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பெயர்கள். இந்த 10வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறார் என்றால், எபனேசராக கர்த்தர் செயல்பட போகிறார். 2வது எல்ஸ்டடாயாக செயல்பட போகிறார். 3வது யெகோவா ஈராக செயல்பட போகிறார். எந்த வார்த்தையின் அடிப்படையில்? சங்கீதங்களின் புஸ்தகம் 9:10 படி, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உம்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். உம்முடைய நாமம் எபனேசர், உம்முடைய நாமம் எல்ஸ்டடாய், உம்முடைய நாமம் யெகோவா ஈரே என்பதை அறிந்திருக்கிறபடியால் நான் நிம்மதியாக இருப்பேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடுவார், நீர் என்னை தாங்குவதா, எப்படி தூங்குவேன் நிம்மதியாக. இப்போ இவ்வளோத்து வச்சுன்னு எப்படி நிம்மதியாக தூங்குறான்னா, அவர் பார்த்துக்குவாருன்னா நிம்மதியாக தூங்குற, அவ்வளோதான். இருக்கிற கஷ்டத்தை நினச்சினா தூக்கமே வராது நம்மளுக்கு. ஆமாவா இல்லைங்களாங்க? நம்மளுக்கு இருக்கிற பலவீனத்தையும் கண்ணீரையும் போராட்டத்தை நினச்சினா நம்மளுக்கு தூக்கமும் வராது, சாப்பாடே இறங்க மாட்டுது. ஆனால் எப்படி நல்லா சாப்பிட்றோம், கறி மீன் சாப்பிட்றோம், நல்லா தூங்குறோம். எப்படி தூங்குறோம்? என்னதான் இவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு இப்படி தூங்கி நிற்குது இதுன்னா அவர் பார்த்துக்குவாருன்று. கிறிஸ்துவங்களுக்கு மட்டும் எங்கெங்க இந்த அவ்வளோ தைரியம்? யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்வார். எனக்காக சிலுவையில் ஜீவனே கொடுத்துட்டாரு. அவர் என்னை தாங்கிறதுனால, அவர் என்னை பார்த்துக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? நிம்மதியாக தூங்குறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். கடைசியாய்